காலை வணக்கம் மேரியோன். நம்ம கிராமத்து நண்பர்களோட பூப்பாறை வந்து இன்னைக்கு 2வது நாள். நான் லாஸ்ட் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு நம்ம போக போறோம். ஆனா ஒரு பாய்ஸ் ட்ரிப் போனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா எல்லாரையும் மார்னிங் கிளப்புறது தானே. அதை கூட எப்படியோ பண்ணி முடிச்சாலும் காலை உணவுலேயே பாதி நாள் போயிடுச்சு. அதுலயும் கேரளா வந்துட்டு பரோட்டா பீஃப் இல்லாம அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அங்க தேடி இங்க தேடி காலையிலேயே ஒரு புடி பிடிச்சிட்டோம். ஓரளவுக்கு நம்ம மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம கூகுள் மாமா வேலை செய்ய மாட்டாரு. ஸோ லோக்கல்ல உள்ள சேட்டன்ஸ் உதவியோட நம்ம பிளான் பண்ண ஹிடன் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். நம்ம இப்ப போற பிளேஸோட பேர் மரச்சோடு வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துக்கு நடந்து போற வழியே ரொம்ப அழகா இருந்துச்சு. போற வழியில தான் நான் இன்னைக்கு நோட் பண்ண எல்லாம் ஒரு ஸ்டைலா வந்தாலும் நம்ம கேஎஃப் ஸ்டாங் மட்டும் ட்ரிப்புக்கு கட்டப்பையோட வந்திருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் மட்டும் கோளாறு இல்ல, நம்ம டீமே கொஞ்சம் கோளாறான ஆளுங்க தான். ஓகே, நம்ம இப்போ வந்துக்கிற வாட்டர் ஃபால்ஸ் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியோட, ஸோ பெரிய கூட்ட பிரச்சனைலாம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இதுல ஒரு பெரிய குட்டகம் இப்போ என்னன்னா, நாங்க வந்து டைம்ல கேரளால பாதி பிளேஸ்ல ரெட் அலர்ட் வேற கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த தண்ணியோட சில்னஸ் மட்டும் நினைச்சு பாருங்க. தென் நல்லா இருக்குன்னு ஒரு மணி நேரம் நல்லா ஆட்டத்துக்கு அப்புறம் 2வது ஸ்பாட் நோக்கி கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட்டும் கொஞ்சம் அண்டர்ரேட்டட் இடம் தான். சந்தன் பாரா அண்ட் சதுரங்க பாரான்னு நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பார்டர் லைனு. ஆனா அங்க நம்ம எடுத்துட்டு போற வாகனத்தை அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ எல்லாருமே வேற வழி இல்லாம ஜீப் சஃபாரியை நோக்கி போயிட்டோம். என்னடா பெரிய கஷ்டமா இருக்க போகுதுன்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த 2 பிளேஸ்க்கு போற ஃபுல் ரூட்டுமே ஃபுல் ஆஃப் ரோடு தான். ஆல்ரெடி நம்ம டீம்ல சில பேர் வாமிட் சென்சேஷன்ல சுத்திட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்குலாம் கொஞ்சம் கலகலம் ஆக்கி விட்டாங்க. பட் கூட்டிட்டு போன 2 பிளேஸுமே ரொம்ப தரமா அழகா இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நாளும் வேகமா ஓடி போயிடுச்சு. அதுல இந்த பெரிய சைஸ் காத்தாடலாம் இப்பதான் நம்ம பாய்ஸ் நேர்ல பாக்குறாங்க. சோ அவங்களும் எல்லாம் பயங்கரமான ஹாப்பி. சரி, இவ்வளோ ஆடிட்டானுங்க, கண்டிப்பா டயர்ட் ஆகி வீட்டில் போய் தூங்கிடுவானுங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ரெசார்ட் போன உடனே விளையாட்டு திட்டத்தில் இறங்கியாச்சு. அண்ட் இது வரைக்கும் யாருமே இந்த பில்லியார்ட்ஸ் டேபிள் இப்படி ஒரு கேம் ஆடி இருக்க மாட்டாங்க. இருக்கிற 14 பேர்ல யார் ஆப்போசிட் ஓல்ல பால் போட்டுட்டு அடுத்த கேம் போறாங்க அப்படிங்கிறது தான் கேம். ஸ்டார்டிங்ல ஜாலியா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா போக போக ஆட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிச்சு. அதுலயும் நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா பல வாட்டி மிஸ் பண்ணி புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளை கூட பார்க்காம போட்டு நல்லா செஞ்சுட்டானுங்க. கடைசியில் அவனும் சக்சஸ்ஃபுல்லா போட்டு ஃபுல் ஃபன்னோட இன்னி நாளைக்கு சூப்பரா முடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும் நாங்க ரொம்ப டீசென்டான பசங்க. ஸோ ஷார்ப்பா 10 மணிக்கு எல்லாருக்கும் லைட்டா ஜுரம் அடிச்சதுனால கொஞ்சமா சத்து டானிக்லாம் குடிச்சிட்டு இட்லி வித் இலியானா சிக்கனோட இன்னைக்கு எல்லாரும் நல்லா தூங்க போயாச்சு. பேலன்ஸ் கதையை கண்டிப்பா வந்து நாளைக்கு சொல்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி பாத்துருங்க. குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு சந்திப்போம்.